மாண்புமிகு உறுப்பினர் என்.எம். சுகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க இங்கே வந்து கிரெடிபிலிட்டி பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்க காலத்தில் அவங்க ப்ரெசன்ட் பண்ண 2021-22 ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூவில் இந்த மாமன்றத்தில் அவங்க சப்மிட் பண்ணது வந்து 1,35,641 கோடி ரூபாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்க பார்த்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இங்கே தாக்கல் பட்டது. அதுக்கு அடுத்த வந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், ஆனரபிள் ஃபார்மர் பிடிஆர் அவர்கள் அவங்க சப்மிட் பண்ணதில் ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 21-22 ஆண்டில் 1,26,644. அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணது 1,35,641. தென் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் 1,26,644. 8,997 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரெடிபிலிட்டி பற்றி சொல்கிறீங்க, அதனால் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎம்கே வென் தே லெஃப்ட் அவங்க சப்மிட் பண்ண இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ 2,29,579 கோடி ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்சுவல் 2025-26 ஆக்சுவல்ஸ் அவங்க சப்மிட் பண்ணதில் 1,92,493 கோடி. 8% இருந்தது அந்த 2025-26. இன்ட்ரீம் பட்ஜெட்டில் பிஃபோர் தி லெஃப்ட் தி கவர்மெண்ட் 19% ஜம்ப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 1,92,493 19% எக்ஸீடிங்காக இருக்குது. 2,29,579 crores. இப்போ நாங்கள் ரிவைஸ் பட்ஜெட்டில் சப்மிட் பண்ணது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படின்றது 11% நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அதாவது 2,14,990 rupees, 90 crores. அந்த அடிப்படையில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஹானஸ்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் இதில் கொடுத்துருக்குறோம். ஜம்ப் பண்ணி நாங்கள் கொடுக்கல. 8% 19% ஹியூஜ் க்ரோத்து. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால ஹானஸ்டாக நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. மாண்புமிகு உறுப்பினர் சுகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதி முறைப்படி ஆட்சி செய்து மக்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் அரசன் மனித பிறவியாக இருந்தாலும் மக்களுக்கு கடவுளாக மதிக்கப்படுவான் என்ற குரலுக்கு ஏற்ப செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், எங்களுக்கெல்லாம் முகமும் முகவரியும் கொடுத்த எங்கள் தலைவர் பெயரிலேயே வெற்றியை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மாமன்றத்தில் என்னுடைய முதல் பேச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் எங்கள் தங்க தலைவர், சிங்க தமிழர், தடைக்கல்லை படிக்கல்லாக்கி முன்னேறிய முதல்வர். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒளிரும் விளக்கு, தமிழ்நாட்டில் இனி நிரந்தர கிழக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு நன்றி என்ற ஒற்றை சொல் போதாது. தமிழ் மொழியின் எல்லா வார்த்தைகளையும் கூட்டி நன்றிக்கு ஒரு வார்த்தை உருவாக்கினால் அந்த சொல்லையே அவருக்கு நான் காணிக்கையாக்க விளைக்கிறேன். ஏனென்றால் 1927 எனது பாட்டனார் திரு நஞ்சப்பத்தேவர் அவர்கள் முதலாக நீதி கட்சியில் கையெழுத்திட்டார். 1929 அவர் முதலாக பெரியாரை கோவைக்கு அழைத்து வந்து முதல் சொற்பொழிவாற்றியவர். அதற்கு பிறகு எனது தாத்தா திரு யூகேஎன் ராசு மற்றும் எனது தகப்பனார் ஆகியோர் கடந்த ஆண்டு வரை நாங்கள் ஒரே ஒரு கட்சியிலே தான் இருந்து வந்தோம்.
இன்று இந்த ஜனவரி மாதம்தான் நான் தலைவரை பார்த்து இந்த கட்சியில் சேர்ந்தேன். இதற்கு முன்னால் நிகழாத ஒரு பெரும் புரட்சியை எங்கள் முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் தீர்மானிக்கும் சக்திகள் ஜாதி, மதம், பணம் என்ற 3 இருந்திருக்கின்றன. எங்கள் முதலமைச்சர் ஜாதி கடந்து, மதம் கடந்து, பணம் கடந்து ஒற்றை கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து முந்தைய வரலாறுகளை முறியடித்திருக்கிறார். இந்த உலகத்தை காற்று மண்டலம் சூழ்ந்திருப்பது போல் தமிழகத்தை விஜய் மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் இத்தனை தடைகளை சந்தித்த தலைவன் நீங்கள் மட்டுமே. சோதனையின் கொம்பை ஒடித்து சாதனை ஆக்கினீர்கள். நீங்கள் பாடிய பாடலே நினைவுக்கு வருகிறது. புயல் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. தீமைக்குள்ளும் நன்மை கண்டறியும் உங்கள் போர்க்குணம் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டுகிறது. ஆட்சிக்கு வந்த இந்த குறுகிய காலத்தில் லஞ்சமற்ற அரசை அவர் அமைத்திருக்கிறார் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அடித்தட்டு மக்கள் சொல்கிறார்கள், விவசாய பெருமக்கள் சொல்கிறார்கள், தங்க தாய்மார்கள் சொல்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள், அரசு அலுவலகங்களை அணுகுகின்றவர்கள் சொல்கிறார்கள், என்ன மாயம், லஞ்சம் என்ற போய் ஒளிந்துவிட்டதே. லஞ்சம் வாங்கவும் லஞ்சம் கொடுக்கவும் அஞ்சுகிறார்களே. இதுவல்லவோ ஆட்சி, இதுவரை காணாத காட்சி, இதுதான் தமிழகத்தின் மாட்சி. இந்த ஆட்சிக்கு வேண்டும் புதுமை தலைவர், புரட்சி செம்மல், எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம், கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம நாங்க எப்பவுமே டென்ஷனா. வெயிட் 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 உட்காரு. உட்காரு. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இல்லை, கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்தல இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தோழர்களுக்கு ஒன்னு சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க. உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு. உட்காருங்க. அங்கிருந்து பேசாதீங்க. கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க.